வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பொடிமாசு. இதை உருளைக்கிழங்கு புட்டுன்னு கூட சொல்லுவாங்கங்க. இது பூண்டு குழம்பு, வத்த குழம்பு, சீரக குழம்புன்னு எந்த வகையான காரக்குழம்பாக இருந்தாலும் அதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இது. சரி வாங்க, உருளைக்கிழங்கு பொடிமாசு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பயிரை சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பயிர் பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் கடலைப்பயிரை சேர்த்து பொன்னிறமாக வர வரையும் வறுத்து விடுவோம். கடலைப்பயிறு பொன்னிறமாக ஆனதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை இப்போ இதில் சேர்த்துப்போம். இதுக்கு வெங்காயம் அதிகமாக வதங்க வேண்டியது இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதில் அரை ஸ்பூன் இடித்த சோம்பு, இடித்த 6 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாயையும் வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 பல்லு முழு பூண்டையும் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தழையும் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம முழு பூண்டாக போட்டால் நல்லா இருக்குங்க. நான் கொஞ்சம் பூண்டு இடித்து போட்டேன் பாருங்கள். அது எதுக்குன்னா நல்லா வாசமாக இருக்குங்க. பூண்டு இடித்து போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் 1/2 கிலோ உருளைக்கிழங்க 2 விசில் கொடுத்து வேக வச்சுருக்கேங்க. இப்போ அதை உதுத்து போட்டுப்போம். அதே நேரத்தில் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதுங்க ரொம்ப மசியே வேக வச்சிடக்கூடாது. இந்த பாருங்கள், நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம மரவள்ளி கிழங்கெல்லாம் வேக வச்சா இருக்கும் பாருங்கள், அந்த பதத்துக்கு இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம இப்படி உதுத்து போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி உதிரி உதிரியாக வரும். ரொம்ப நீங்கள் மசிச்ச மாதிரி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், களி பதத்தில் வர மாதிரி இருக்குங்க. இந்த பொடி மாசு உதிரி உதிரியாக இருக்காது. இந்த பொடி மாசை தோசைக்கு வச்சு கூட சாப்பிட்லாங்க. நல்லா தோசையை மெலிசாக நல்லா பெருசாக ஊற்றிட்டு பொடி மாசை தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எல்லாம் கிழங்கையும் நம்ம உதுத்து போட்டதும் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு உதுத்து விடும்போது பெரிய துண்டாக விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கரண்டியில் எப்படி உடச்சி விட்றேன் இல்லைங்களா, அந்த மாதிரி உடச்சி விட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சுருக்கேன் பாருங்கள். பாதி ஓப்பன் ஆன மாதிரி இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, திறந்து பார்க்கலாம். பொடி மாசோட வாசனை கம கமன்னு இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கோங்க. திரும்ப ஒரு முறை நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்மளுடைய அருமையான சுவையில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு பொடி மாசு ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தா காரக்குழம்பு தாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டக்காய் காரக்குழம்பு தான், அதுக்கு தான் இது சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். நான் செய்து காட்டின இந்த மெத்தட்லேயே நீங்கள் இந்த பொடி மாசை வீட்டில் செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோட நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்.